ஒரு நாள் ராமபிரான் சீதையின் முகத்தை பார்க்கிறார். பார்த்துவிட்டு அந்த முகத்திலே ஒரு இங்கிதம், முக ஜாடை, பாடி லாங்குவேஜ் இதெல்லாம் கொண்டு ராமன் சீதையிடம் கேட்கிறான், சீதா, நல்ல செய்தி போல இருக்கே, நீ கருவுற்றிருக்கிறாய் என்பதை உன் முகத்தை பார்த்து நான் அறிந்து கொண்டேன், நல்ல செய்தியா என்று கேட்டான் ராமன். சீதையும் ஆம் என்று தன் கண்களாலேயே பதில் சொன்னாள். ராமன் சொன்னா, கர்ப்பவதியாக மனைவி இருக்கும்போது அவள் மனசுல என்ன ஆசைப்பட்டாலும் அதை நிறைவேற்ற வேண்டியது ஒரு நல்ல கணவனுடைய கடமை. சீதா, சொல், நீ என்ன விரும்புகிறாய் என்று சொல், நான் நிறைவேற்றுகிறேன். நான் ராமன். சீதை ராமன்கிட்ட சொல்றா, கர்ப்ப காலத்தில் எனக்கு ஆசை என்னன்னா, கங்கை கரையில் உள்ள காட்டிலே ரிஷிகளுக்கு மத்தியிலே அடியேன் வசிக்க விரும்புகிறேன். ஏன்னா வயிற்றில் வளரக்கூடிய அந்த குழந்தை எப்போதும் பகவானுடைய சரித்திரங்களை கேட்கணும், வேத மந்திரங்களை கேட்கணும். அதையெல்லாம் கேட்டுக்கொண்டு வளர்வதுதானே வசதி. அதனால் அடியேன் காட்டில் கங்கை கரையில் ரிஷிகளுடைய ஆசிரமங்களுக்கு மத்தியில் வசிக்க விரும்புகிறேன். இதுதான் கர்ப்ப காலத்தில் என்னுடைய ஒரே ஆசை என்று ராமனிடம் சொல்கிறாள் சீதை. இது ஒரு புறம் ஆனது. மறுநாள் மாலை ராமபிரான் அரண்மனையில எழுந்தருளி இருக்கார். பத்ரன் என்று பெயர் பெற்ற ஓர் ஒற்றன் வருகிறான், ராமபிரானுடைய ஒற்றன். அவன் ராமன்ட்ட வந்த போது தயங்கி தயங்கி சொன்னான். அவன் குறிப்பிட்ட நபரெல்லாம் யாரையும் சொல்லல. ஒரு சில மக்கள் 1000 வருடம் ஆனாலும் இன்னும் அந்த ஒரு பேச்சு மட்டும் பேசுகிறார்கள். சீதை இன்னொருவன் வீட்டில் இருந்தவள் தானே, என்னதான் அக்னி பிரவேசம் எல்லாம் பண்ணினாலும் கூட இன்னொருத்தர் வீட்டில் இருந்தவள்னாலும் ராமனுக்கு காமம் ரொம்ப அதிகமா இருக்கு. பெண் பித்தன் ராமன். அதனாலதான் அவளை அழைத்து வந்து தன் மனைவின்னு ராணியா அமர்த்தி அழகு பார்க்கிறார். அதனால இப்படி ராமனே பண்ணும்போது மன்னர் எவ்வழியோ மக்களும் அவ்வழியே, நாங்களும் வேறு யாராவது வீட்டில் வாழும் பெண்களை அழைத்து வந்து எங்களுடைய மனைவின் நாங்களும் வாழலாமே, மன்னனே வாழும்போது மக்கள் செய்யக்கூடாதா என்றெல்லாம் பேசுகிறார்கள். அந்த ஒற்றன் சொன்ன விஷயம் என்னன்னா, சீதாதேவிக்கு இதனால களங்கம் இல்லை, ஆனா மக்கள் எல்லாம் நாங்களும் எப்படி வேணா, ஏன்னா அவள்லாம் சீதையாக மாட்டா, சீதை எங்கு இருந்தாலும் தூய்மையாக இருப்பாள். இவ என்ன பேசிக்கிறா, நாங்களும் எங்கள் மனைவியை எங்க வேணாலும் அனுப்பலாம், நாங்களும் எப்படி வேணாலும் வாழலாம், அப்படித்தானே என்பது போல் பேசுகிறார்கள் என்று அவன் சொன்னானாம். உடனே ராமன் தனது தம்பிகளை எல்லாம் அழைத்து அன்று இரவே ஆலோசனை நடத்தறான். இந்த மாதிரி சீதையை பற்றி இவர்கள் பேசுவது என் மனசுக்கு தாங்கல, சீதை பேசாம காட்டிலேயே போய் நிம்மதியா இருக்கட்டுமே, அவளே ஆசைப்பட்டாள், பேசாம நிம்மதியாக அவளை காட்டிலேயே சேர்த்து விடலாமே என்றான் ராமபிரான்.